புத்தரின் பொன்மொழிகள். நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை சாத்தியமாக்குகிறது. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம். அதுபோலதான் சில மனிதர்களும். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே. மனிதருக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு. தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். யோசித்து ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும். நாம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நெல்லை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் இருக்கிறது. சாதாரண மனிதன் தேடுவது மற்றவர்களிடம் இருக்கிறது. வீணாக 1000 வார்த்தைகள் கூறுவதை விட மனதிற்கு இதம் தரும் ஒரு சொல் உயர்வானது. நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு. காற்று செல்லும் திசையில் மட்டுமே வாசனை பரவும். ஆனால் நல்லவர் புகழ் எல்லா திசையிலும் பரவும். நல்லவன் மகத்தான வெற்றி பெறுவான். உன்னை அழ வைக்க 1000 பேர் இருப்பார்கள். அன்பான ஆறுதல் சொல்ல ஒரு சிலரே இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களை தொலைத்து விடாதே. உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆரோக்கியம் மிகப்பெரிய பரிசு. மனநிறைவு மிகப்பெரிய செல்வம். விசுவாசம் சிறந்த உறவு. வாழ்க்கையில் யாரையும் பழிக்காதீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். மோசமான மக்கள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கிறார்கள். மிகவும் மோசமான மக்கள் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். சிறந்த மக்கள் உங்களுக்கு இனிமையான பல நினைவுகள் கொடுக்கிறார்கள். தனிமையான அமைதிதான் நீ யார் என்று உனக்கு அறிமுகம் செய்யும். மனதின் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற கற்பனைகளும் ஆசைகளும் தான். குறையில்லாத மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. ஒருவர் உன்னை குறைத்து பேசுகின்ற போது மௌனமாக இரு. மாறாக புகழ்ந்து பேசுகிற போது எச்சரிக்கையாக இரு. தகுதி இல்லாதவன் நம்மை பரிகாசிக்கும் பொழுது புன்னகை செய்து நகர்வதே நலம். வாழ்வின் நிலையாமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும். தான் என்ற ஆணவம் அழிந்து போகும்.